வணக்கம். நான் டாக்டர் சயந்தன். உங்களுக்கு தெரியும், நான் பீடியாட்ரிக் சர்ஜனாக இருக்கிறேன் யாழ் போதனா வைத்தியசாலையில். மேலும் சிரேஷ்ட விரிவுரையாளராக யாழ் பல்கலைக்கழகத்திலே சத்திர சிகிச்சை பிரிவிலே படைமையாற்றி வருகின்றேன். இன்றைக்கு நாங்கள் உங்களோட கதைக்க போகிற விஷயம் மிக முக்கியமான ஒரு விஷயம். சின்ன பிள்ளைகள் அந்த தீங்கான பொருட்களை விழுங்குதல். உங்களுக்கு தெரியும், அப்போ சாதாரணமாக சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு பழக்கம் இருக்குது. புது விஷயங்கள் ஒன்றை கண்டா அதை தாங்கள் செக் பண்ணி பார்க்கணும். இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் அதை டேஸ்ட் பண்ணுறதுக்கு தான் ட்ரை பண்ணுவேணும். பார்த்தீங்களன்னு சொன்னால் 6 மாதத்துலேருந்து 5 வயசு வரையும் இந்த பழக்கம் இருக்க வாய்ப்பு இருக்குது. சின்ன சின்ன பொருட்களை காணும்போது அல்லது சில நேரத்தில் வண்டுகள் பூச்சிகளை கூட அந்த சின்ன பிள்ளைகள் 6 மாதத்தில் எடுத்து வாய்க்குள்ள வைக்கிற தன்மைகளை நீங்கள் பார்க்கலாம். அவர்கள் புது விடயங்களை அறிகிறதற்கு மிகவும் ஆவலாக இருக்கிறார்கள். அதனால தான் அவர்கள் அந்த முறைகளை கடைப்பிடிக்கிறார்கள். அவ்வாறு நாங்கள் பார்க்கும்போது சில நேரங்களிலே உங்களுக்கு தெரியும், காசு, சின்ன பேட்டரி, பட்டன் பேட்டரி என்று சொல்லுவோம், விளையாட்டு உபகரணங்களில் வர பேட்டரி, மற்றது மேக்னேட், அதாவது காந்த உருளைகள், காந்த பந்துகள் மாதிரி சின்ன சின்ன பால்ஸ், மற்ற சில நேரத்தில் பின் நீடில்ஸ்ன்னு சொல்லுவோம், கிளாஸ் போன்ற ஷார்ப் ஆப்ஜெக்டிவ்ஸ், அதாவது கூர்மையான பொருட்கள். இதுகள் எல்லாத்தையும் சாப்பிட்டுருவேணும், அவை எடுத்து விழுங்கிடுவேணும். அப்போ நீங்கள் யோசிக்கலாம், இப்போ சாப்பாடு சாப்பிடணும் தானே, அதே மாதிரி இதுகளை சாப்பிட்டால் இதால் என்ன பிரச்சனை வரப்போகுது நீங்கள் யோசிக்கலாம். இதுகள் எல்லாமே செமிபாடு அடையாத பொருட்கள். இப்போ செமிபாடு அடையாத பொருட்களாக இருக்கும் பட்சத்தில் அது அந்த உணவு போகிற பாதையில் பல்வேறு பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், பட்டன் பேட்டரி எடுப்போம். பட்டன் பேட்டரி என்றது இந்த வட்டமாக இருக்கும் சில விளையாட்டு உபகரணங்கள், மணிக்கூடுகள், அதுகளில் வர பேட்டரி. அது பேட்டரி சில்வர் கலரில் காசு மாதிரி ஷேப்பில் வடிவாக இருந்தாலும் அதில் எலக்ட்ரிக் சார்ஜ்னு சொல்லி கரண்ட் இருக்கும். ரெண்டாவது, அந்த பட்டன் பேட்டரி கவர் உலோகத்தால் ஆக்கப்பட்டிருக்கும். உள்ளுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கெமிக்கல் இருக்கும், தீங்கு விளைவிக்கக்கூடிய ரசாயன பதார்த்தங்கள் உள்ளுக்கு காணப்படும். அப்போ அவ்வாறான பேட்டரி ஒரு சிறு பிள்ளை விழுங்கி விட்டால் அது உடனடியாக இங்கே செல்லும் களம் என்று சொல்லுவோம், அதாவது ஈசோஃபேகஸ் அல்ல களம் என்று சொல்லி தமிழில் சொல்லுவோம். அந்த களத்துக்கூடாக செல்லும். சில நேரத்தில் களத்திலேயே தங்கிவிடும். களத்திலேயே தங்கிவிட்டால் அது மிகவும் சீரியஸான கண்டிஷன். அது அந்த இடத்துல எலக்ட்ரிக் கரண்டை டிஸ்சார்ஜ் பண்ணும். அதன் மூலமாக அந்த இடத்துல பாதிப்புகளை ஏற்படுத்தும். மேலும் அதில் புண்ணை ஏற்படுத்தி, காயங்களை ஏற்படுத்தி, அந்த சாப்பாடு போகிற பாதையில் பெரிய ஓட்டையை, அதாவது துவாரத்தை ஏற்படுத்தும். அவ்வாறு துவாரம் ஏற்பட்டால் அது மிகவும் சீரியஸான உயிராபத்தான கண்டிஷன். அப்போ சில மணி நேரங்களிலேயே அந்த பாதிப்பு ஏற்படுத்த போகுது. அதனால் மிகவும் அவதானமாக இருக்கும். தற்செயலாக சரி, நாங்கள் களத்தை தாண்டி இறப்பைக்குள்ளே போயிட்டேன்னு சொன்னால், இறப்பை கொஞ்சம் பெரிய அமைப்பு. அதுக்குள்ளே போனால் உடனடியாக பாதிப்பு ஏற்படுத்தாட்டியும் படிப்படியாக பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நாங்கள் அதை மிகவும் வேகமாக உடல்லேருந்து வெளிப்படுத்தக்கூடிய முறைகளை கடைப்பிடிக்க வேண்டும். இப்போ களம் போன்ற இடங்களில் இந்த பேட்டரியோ அல்லது காசோ வேறு ஏதாவது பொருட்களோ தங்கி நின்றால் நாங்கள் உடனடியாக எண்டோஸ்கோப்பி என்ற முறை மூலமாக எடுக்க வேண்டிய தேவை இருக்குது. அப்போ அதை தாண்டி இறப்பைக்குள்ளே போயிட்டேன்னு சொன்னால் நாங்கள் சில மருந்துகளை கொடுத்து வேகமாக வெளியேற்ற வேண்டிய நடவடிக்கைகளை செய்ய வேண்டும். இப்போ நாங்கள் சில நேரத்தில் ஷார்ப் ஆப்ஜெக்டிவ்ஸ்ன்னு சொல்லி பின் அப்படியான விஷயங்கள் அதுக்குள்ளே வந்துட்டேன்னு சொன்னால் நாங்கள் எண்டோஸ்கோப்பின்னு சொல்லி கேமரா போட்டு மயக்கம் கொடுத்து அதை எடுக்க வேண்டிய தேவை இருக்குது, கால தாமதம் ஏற்படாமல். அப்போ நாங்கள் முதலாவதாக பார்ப்போம். சரி, இப்போ நாங்கள் உங்களுக்கு தெரியும், இப்படியான பொருட்களை பிள்ளைகள் விழுங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. விழுங்கினால் என்ன விஷயம் நடக்கும் என்று சொல்லியிருக்கிறேன். எப்படி உங்கள்கிட்ட வருவினம், அதாவது நீங்கள் வீட்டில் பேரண்ட்ஸாக இருப்பீங்க, உங்களோட இல்லை ஸ்கூலில் டீச்சராக இருப்பீங்க, ஒரு பிள்ளை விழுங்கிட்டேன்னு சொன்னால் என்னென்ன அறிகுறியோட வருவினம். சில நேரத்தில் பார்த்தா ஒரு வித அறிகுறியும் இருக்க மாட்டோம், அவையாக சொல்லுவினம்.
நாங்கள் விழுங்கிட்டோம், அல்லது நீங்கள் யாரும் அல்லது வேறு ஒரு பிள்ளை வந்து சொல்லலாம், இவர் விழுங்கி போட்டார் காசை, இவர் விழுங்கி போட்டார் ஒரு காந்தத்தை, இவர் விழுங்கி போட்டார் இப்படியான குண்டூசியை அல்லது பின்னேன்னு சொல்லலாம். அல்ல சில நேரம் கொஞ்சம் அறிவு உள்ள கொஞ்சம் பெரிய பிள்ளைகள்னா தாங்களே வந்து சொல்லுவேன். அதை தவிர மேலதிகமாக சில பிள்ளைகளுக்கு வேறு வேறான அறிகுறிகள் காண்பிக்கப்படும். உதாரணமாக தொண்டையில் சிக்கியிருந்தால் ரூலிங் ஆஃப் சலைவான்னு சொல்லுவோம். எச்சில் விழுங்க முடியாத நிலைமையில வருவிடும். அதாவது எச்சில் கடைவாயால் வடிஞ்சு கொண்டிருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். விழுங்க முடியாமல் கஷ்டப்படுவினோம், சாப்பாடு சாப்பிட இயலாது. சில பேர் சத்தி எடுக்க முயற்சி செய்வினோம், சத்தி எடுப்பினோம், நெஞ்சினோன்னு சொல்லுவினோம், வயிற்றுனோன்னு சொல்லுவினோம். இதை விட சில பேருக்கு எஸ்பிரேஷன் சொல்லி அந்த செக்ரீஷன் வாயில் வர்ற உமிழ்நீர் எல்லாம் வந்து சுவாச பாதைக்குள்ள போய் அதால் இருமல், சுவாச பாதையில் கிருமி தொற்று அப்படியான விஷயங்களோட வருவேணும். இப்போ நான் இந்த விஷயத்தில் உங்களுக்கு சொல்கிறது சாப்பாட்டு முறையால் சாப்பாட்டு பாதைக்குள்ளால் போகக்கூடிய ஃபாரின் பாடின்னு சொல்லப்படக்கூடிய இந்த விஷயத்தை தான் கதைக்கிறேன். சில நேரத்தில் சுவாச பாதைக்குள்ளே போயும் ஃபாரின் பாடி தங்கலாம். இவ்வாறான விஷயங்கள் காசு, மணிகள், சில கச்சான் போன்ற விதைகள் போய் தங்கலாம். அது வேறு விஷயம். அதை நான் இன்றைக்கு சொல்லலை. இப்போ இன்றைக்கு நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு சாப்பாடு போகிற பாதையில் இப்படியான விஷயங்கள் போய் தங்கினால் என்ன நடக்கும்னு சொல்லித்தான் நாங்கள் பார்க்குறோம். சரி, இப்போ இவ்வாறான அறிகுறிகளோட பிள்ளைகள் வந்தால் அல்லது பேரண்ட்ஸோ அல்லது பிள்ளையோ வந்து உங்களுக்கு சொன்னால் இப்படி ஒரு காசை விழுங்கி போட்டேன்னு இப்படி ஒரு பிரச்சனை நடந்துட்டேன்னு சொன்னால் நாங்கள் சில விஷயங்கள் செய்ய வேணும். இப்போ முதலாவது ஹிஸ்ட்ரி எடுப்போம், கதையெல்லாம் கேட்போம், அது பிறகு சோதிச்சு பார்ப்போம், ஏதாவது பிரச்சனை எங்களுக்கு கண்டுபிடிக்க முடியுமா இருக்காண்டு. அடுத்ததாக எக்ஸ்ரே படம் எடுப்போம். எக்ஸ்ரே எடுக்கும்போது கழுத்து, நெஞ்சு, வயிறு மூன்றையும் சேர்த்து எக்ஸ்ரே எடுப்போம். என்ன சொன்னால் சில கழுத்துக்களை தங்கி நிற்கலாம், நெஞ்சுக்களை தங்கி நிற்கலாம், சில நேரத்தில் வயிற்றுக்களை நிற்கலாம். இப்போ 3 விஷயத்தையும் நாங்கள் பார்க்க நாங்கள் தெளிவாக அதில் ஃபாரின் பாடியில் அதாவது எக்ஸ்ரே வந்து மெட்டல் அதாவது உலோகங்கள் அல்லது இந்த கதிர்வீச்சை ஊடுருவாத பொருட்களை தான் காட்டும். சில ரப்பர் ஐட்டங்கள் அப்படியான விஷயங்களை விழுங்கினா எக்ஸ்ரேல தெரியாது. அப்போ சில நேரம் பிள்ளை ஒரு ரப்பரை விழுங்கிட்டுன்னு சொன்னார், மணியை விழுங்கி பிளாஸ்டிக் மணியை விழுங்கிட்டுன்னா எக்ஸ்ரேல தெரியாது. வரும் இரும்பு அல்லது வேறு உலோகங்கள்னு சொன்னால் எக்ஸ்ரேல தெளிவாக தெரியும். பட்டன் பேட்டரியை விழுங்கினா கூட தெளிவாக தெரியும். அதில் ஸ்பெஷலாக டபுள் ஹலோன்னு சொல்லி ஒரு வட்டம், ஒரு வித்தியாசமான வட்டம் தெரியும். டாக்டர்ஸை பார்த்தோன்னு சொல்லிவிடும் பட்டன் பேட்டரியா இல்லது நார்மல் பேட்டரியா, நார்மல் மெட்டலான்னு சொல்லி. இவ்வாறாக பிரச்சனைகள் இருந்தால் நீங்கள் உடனடியாக அதை வந்து எண்டோஸ்கோப்பி என்ற விஷயத்தை சில கண்டிஷனில் எடுப்போம். எண்டோஸ்கோப்பியை பாவிச்சு உதாரணமாக களத்தில் தங்கி நின்றா, அதாவது வயிற்றுக்குள்ளே போகாமல் நெஞ்சுக்குள்ளே தங்கி நிற்கிற ஃபாரின் பாடி எல்லாமே எடுக்கப்பட வேண்டிய ஃபாரின் பாடிஸ். அதுக்கு நீங்கள் காலந்தாழ்த்தாமல் எடுக்க வேணும். இப்போ அப்படியான பிள்ளைகளை நீங்கள் கஷ்டப்படுத்தி சாப்பாடை கொடுத்து தண்டித்து ஒன்றும் செய்யாமல் உடனடியாக டாக்டர்ஸ்கிட்ட வர வேணும். அடுத்த விஷயம் வந்து இப்போ அவசரமான சிகிச்சைகள் தேவைப்பட்டால் சில நேரம் மூச்செடுக்க இல்லாமல் இருந்தால் அப்படியான கண்டிஷனில் உடனடியாக ஆம்புலன்ஸுக்கு அறிவித்து நீங்கள் வந்து சேர வேணும். என்னென்னு சொன்னால் கொஞ்சம் நேரம் தாமதித்தாலும் பிள்ளை இறந்து போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. நான் சொன்னேன் பட்டன் பேட்டரி அல்லது கிணக்க காந்தங்களை ஒன்றா சாப்பிட்டால் வயிற்றுக்குள்ளே போய் அது ஒட்டுப்பட்டுப்போம். காந்தம் எல்லாம் ஒன்றோடு சேர்ந்து ஒட்டுப்படையக்க நடுவில் சில நேரம் குடல்கள் சேர்ந்து மாட்டுப்பட்டு போகலாம். அப்படி போனால் அந்த குடலில் துவாரங்கள் ஏற்படும். குடலில் துவாரம் ஏற்பட்டால் மேலக்கழிவுகள் வெளியேற்றப்பட்டு கிருமி தொற்று ஏற்படுத்தி பிள்ளைகள் இறந்து போக வாய்ப்பு இருக்குது. சில நேரத்தில் சில மிகவும் கூரான பொருட்கள் அதுகளையும் நாங்கள் எடுக்க வேண்டியது வருது. மற்றது சில நேரத்தில் பார்த்தோம்னா இந்த காசு போன்ற விடயங்களை நாங்கள் எல்லா நேரம் எடுக்கிறது இல்லை. அதை நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் நல்ல நார்மலான சாப்பாடுகளை கொடுத்து அவைக்கு மலங்களை வெளியேற்றக்கூடிய மருந்துகளையும் சேர்த்து கொடுத்தால் அவர்கள் இலகுவாக அதை வெளியேற்றுவார்கள். 1-2 நாட்களில் அது போயிடும். பொதுவாக 2 நாள் 3 நாளில் போகையிலேன்னு சொன்னால் நாங்கள் கொஞ்சம் விஷயங்களை செய்ய வேணும். உதாரணமாக அவருக்கு அட்மிட் பண்ணி அவரை ஒப்சர்வ் பண்ணி பார்க்க வேணும். ஏதாவது வயிற்றில் நோய் இருக்கா அப்படியான பிரச்சனை இருந்தால் உடனடியாக வைத்திய ஆலோசனை நாடச் சொல்ல வேணும். நான் சொன்னேன் உங்களை பட்டன் பேட்டரி, மேக்னெட்ஸ்ன்னு சொல்லி காந்தத்தில் கிணக்க காந்தங்களை சாப்பிட்றது, ஷார்ப் ஒப்ஜெக்டிவ் அப்படியான அல்லது பிள்ளைக்கு ஏற்கனவே வயிற்றில் ஆப்ரேஷன் செய்திருக்கிற பிள்ளைகள்னு சொன்னால் அவைக்கு அந்த குடலில் சுருக்கங்கள் இருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ நாங்கள் சாதாரணமாக ஒரு பிள்ளைக்கு காசு வழியில் போவோம்னு சொன்னால் பிரச்சனை இல்லை. இப்படி சுருக்கங்கள் உள்ள பிள்ளைக்கு என்ன நடக்கும், அது போய் காசு அந்த இடத்துல தங்கி போய் நிற்கும். அப்படி நின்றால் குடலில் அடைப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது.
இப்போ இது எல்லாத்தையும் நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் தடுக்கிறதான் பெஸ்ட், அதாவது நல்ல விஷயம். இப்போ நாங்கள் ஒரு சின்ன பிள்ளைகள் விளையாடுற இடத்துல தேவையில்லாத சின்ன சின்ன ஆப்ஜெக்ட்ஸை வைக்கக்கூடாது. இப்போ போலை, காந்தம், மேக்னெட்ஸ் அதில் ஒன்றே இந்த இதுகளை மணிகள் அதெல்லாம் வைக்கக்கூடாது. இதில் வச்சிங்கன்னா தான் இந்த பிரச்சனை வரும். அப்போ நாங்கள் அதில் பார்த்தீங்கன்னா விளையாட்டு டாய்ஸில் எல்லாம் வடிச்சிருப்பாங்க, அண்டர் 6 இயர்ஸ் கொடுக்க வேண்டாம், அண்டர் 3 இயர்ஸ் கொடுக்க வேண்டாம், அல்லது அந்த பேட்டரி போட்டுனா அதில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ண வேணும். இப்போ அதுகளெல்லாம் நீங்கள் சரியாக செய்வீங்களா இருந்தால் உங்களோட பிள்ளைகள் இப்படியான விஷயங்களை சாப்பிட்றத தவிர்க்க முடியும். இப்போ உங்களுக்கு தெரியும் அடிப்படையாக இப்படியான விஷயங்கள் நடந்து ஏதாவது விழுங்குப்பட்டு போனால் உடனடியாக டாக்டர்கிட்ட போக வேணும். டாக்டர்ஸ் தேவையான இன்வெஸ்டிகேஷன்ஸ் எக்ஸ்ரே அதில் எடுத்து பார்த்துட்டு தேவையான ஃபாரின் பாடியை கேமரா போட்டு எடுத்து தருவினம். சில நேரத்தில் எடுக்க தேவையில்லை, அது மேலத்தோடு சேர்ந்து போகுமென்று நினைச்சால் அதை அதுக்குரிய மருந்தில் தந்து ஒப்சர்வேஷனில் வைப்பினம். ஏதாவது அவசர தேவை ஏற்பட்டால் மட்டும் ஆப்ரேஷன் செய்து தருவினம். இந்த விஷயங்களை அறியுங்கோ. ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் எங்களோட தொடர்பு கொள்ளலாம், கதைக்கலாம். நன்றி, வணக்கம்.